வெல்கம் டு நாச்சி சலப்பறை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து போலி செய்ய போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய டம்ளரில் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ அது போட்டுக்கலாம். ஒரு கப்பு மைதா மாவு நான் எல்லா டம்ளர்லேயே அளந்து வச்சுட்டேன் தான். அப்புறம் இன்னொரு குட்டி டம்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இது ஒரு கப்பு, அதில் ஒரு கப்பு. ஸோ மைதா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இப்போ பெரிய டம்ளர் எடுத்தேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மைல்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். உப்பு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிங்கன்னா அங்கங்கே உப்பு நிற்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள்லாம் மிக்ஸ் ஆகட்டும். நல்லா உப்பு மஞ்சத்தூள். நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கேன், ஒரு கையில் பார்த்திங்கன்னா மாவு பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது ஒரு டம்ளர் ஒரு டம்ளரில் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா பிணைய முடியாது. ரொம்ப தண்ணியாயிரும். அதுக்கு தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நம்ம எவ்வளோ அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறோமோ, அதாவது மிக்ஸ் பண்ணுறோமோ, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலி சாஃப்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கா, ஓரளவுக்கு கையில் ஒட்டணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கையில் ஒட்டி வரணும். ஸோ இந்த மாதிரி குத்துங்க. மாவு வந்து நல்லா குத்தி மிக்ஸ் பண்ணால் தான் போலி வந்து சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம உள்ள வந்து ஸ்டஃபிங் வைக்கும் போது அப்போ கொஞ்சம் எடுத்துடுமோ நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா குத்தி பிணையணும். மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா குத்தி விட்டு திரும்பவும் எடுத்து பிணையணும். அடியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அது பண்ணிக்கணும். நல்லா இப்போவே ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் மாவு பண்ணிடுறப்ப ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம ஊற வச்சோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாகும். நல்லா வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். ஊற விடணும். நம்ம நெய்யிலும் பார்த்திங்கன்னா ஊற வைக்கலாம். நான் வந்து நெய் சேர்க்கல எதுலேயுமே. நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெயை நல்லா போட்டு ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற வச்சுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்புறம் வந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பு நான் வந்து மைதா மாவு அளந்து போட்டேன்ல, அந்த டம்ளர் பார்த்துருப்பீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.25 டம்ளர் போட்டேன் கடலைப்பருப்பு போட்டு ஒரு 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஊற வைக்கணும் பருப்பை. ஸோ ஊற வச்சுட்டு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி அப்படியே தான் ஊற்றுனேன். பார்த்திங்கன்னா அது ஒரு முங்குற அளவுக்கு பருப்பு முங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் குக்கர் போட்டு இல்லை பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு குக்கர் மூடி விசில் போட்டு அது ஒரு 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம். ஸோ நீங்கள் பாகு வெல்லமும் சேர்த்திக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி மண்டை வெல்லமும் எடுத்துக்கலாம். ஸோ மண் வெல்லமாக இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து மெல்ட் பண்ணி கரைச்சி வடிகட்டி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்னஸ் தான் நான் வச்சுருக்கேன் அந்த வெல்லம். ஸோ அடுத்து வந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ பருப்பு வந்து கையில் எடுத்து பார்த்து கொஞ்சம் நசுக்கி பார்த்திங்கனாலே தெரியும் வெந்திருக்கா இல்லையானு. எனதெல்லாம் பாருங்கள். குக்கரில் வேகும் போதே லேசாக வெந்திருக்கு பருப்பு. ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க எவ்வளோ முடியுமோ. அப்போ தான் வந்து உள்ள ஸ்டஃபிங் வைக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பருப்பு நான் வந்து ஒரே இதில் போட்டேன், பெரிய மிக்ஸியில். நீங்கள் சின்ன மிக்ஸியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு போட்டுடலாம் வடை சட்டியில்.
பருப்பு நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பருப்பு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஸோ நம்ம வந்து மிக்சியில் நிறையா பருப்பு போட்டிருக்கோம், அதெல்லாம் எடுக்கணும், எடுத்து ஃபுல்லாக போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நம்ம உடச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெல்லத்தை போட்டுருங்க. போட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ வெல்லமும் வந்து பார்த்திங்கன்னா கரையணும், கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்கும் போது ஒரு அது மாவு பிஞ்சிரும். ஸோ நான் ஏன் இந்த இதில் மாற்றிட்டேன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வடை சட்டியை கருக விட்டுட்டேன் கீழே இருக்கிறது, அதனால் நான் இந்த பக்கம் இன்னொரு இதில் மாற்றிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கலாம், ஏன்னா நம்ம போலி சாப்பிட்றப்போ கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பருப்பு தேங்காய் போலி நம்ம செய்கிறது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, இந்த மாதிரி கரைஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து மாவு இருக்குல்ல, மாவு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து உருட்டி பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்து கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. கீழே நான் வெறும் தரையில் வைக்கிறேன்னு நினைக்கிறேன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன், பிளாஸ்டிக் கவர் வச்சு எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். கையிலையும் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, மாவு எதுலேயுமே ஒட்டாது. ஸோ நான் பண்ணுற மாதிரி இதே மாதிரி பண்ணுங்கள். இதே மாதிரி நல்லா பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா சூடாக வச்சுட்டேன், அதனால் மாவில் வந்து லேசாக வெளியில் வந்துடுச்சு. பூர்ணம் வந்து நான் சூடாக வச்சுட்டேன் மாவில், அதனால் அது வெளியில் வந்துடுச்சு. ஸோ நான் பண்ணுற மாதிரியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டு தான், நான் வந்து சூடாக வச்சுட்டேன், நீங்கள் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உள்ள வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம மாவு பாருங்க சாஃப்டாக இருக்கா, இப்போ தான் இது எடுத்து ஒரு கரெக்டாக இருக்கும். அந்த இடம் லேசாக ஓட்டிடுச்சுன்னா நான் பேட்ச் ஒர்க் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் வந்து கை வச்சு ப்ரெஷ் பண்ணும் போதே அது வந்து சூடாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல லேசாக வந்துச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக பாருங்க, இப்போ இதே மாதிரி பண்ணுறேங்க. நல்லா எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, பூர்ணம் வெளியில் வராத அளவுக்கு பண்ணிவிட்டு நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஷேப் வரும். இதோ ஒரு ஷேப்பு ரவுண்ட் ஷேப் தான் வந்திருக்கு. ஸோ போலி பாருங்கள், நான் கொஞ்சம் பெரிய போலியாக தான் போட்டிருக்கேன். நமக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூரி மாதிரி மேலே வருது. ஸோ இப்படி தான் வரணும் போலினாலே. இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா பிச்சு சாப்பிட்றாங்க, சூடாக இருக்குது, நல்லாயிருக்கு. போலி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. வீட்லேயே சூப்பராக செய்யலாம் போலிலாம். நான் பண்ண மாதிரி பண்ணுங்கள், நல்லா வரும் உண்மையிலேயே. ஸோ வந்து நான் பாதி சாப்பிட்டு வீடியோ எடுக்கிறேன். உள்ளே பாருங்கள் நல்லாவே தெரியுது, பூர்ணம்லாம் தனியாக இருக்குது பாருங்கள். ஸோ போலி இப்படி தான் இருக்கணும், கடையில் வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ வந்து போலி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அம்மா நான் கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க, அப்புறம் நான் லீனா எல்லாருமே சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம டோனட் செஞ்சோன்னா அது எத்தனை பேர் வீட்டில் செஞ்சீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி போலியும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. பாய்.